அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான முறைகேடு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கான காரணம் என்ன? தேவா, கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக அப்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி மீது கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை தான் இன்று நடைபெற்றது. இந்த வழக்கில் விசாரணை தொடங்கிய போது, அதாவது வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின் அவரை விடுவித்தது ஏன் என்பது தொடர்பான கேள்வியை இன்று நீதிபதி எழுப்பினார். அது மட்டுமில்லாமல் வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார், இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதற்கு அமைச்சர் பெரியசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது இது போன்ற வழக்கு தொடர்வதற்கு முறையாக ஆளுநரிடம் தான் ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சபாநாயகரிடம் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே சட்டப்படி தவறு என்பதால் இந்த வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின்னர் கூட விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்ய அதிகாரம் உள்ளதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர்பான ஒப்புதலை ஆளுநர் மட்டுமே வழங்க முடியும் என்பதால் முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க முடியாது. அப்படி விசாரிப்பது நீதிமன்றத்தின் நேரத்தை பொதுமக்கள் பணத்தையும் வீணடிப்பது என்பதும் இந்த வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஐ பெரியசாமியுடைய இந்த வாதங்கள் இன்று முடிந்தது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களுக்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.